ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 86,000 ஏழைகளுக்கு பட்டா வழங்க அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். 63 ஆண்டு கால பிரச்சினைக்கு தீர்வு காணப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தாவேக தலைவர் விஜய் சுமார் 3 மணி நேரம் ஆலோசனை. சென்னை நீலாங்கரையில் நடைபெற்ற ஆலோசனையில் தாவேக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் பங்கேற்பு. (2026) சட்டமன்ற தேர்தலில் இணைந்து பணியாற்றுவது குறித்து பிரசாந்த் கிஷோரிடம் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை. தேர்தல் வியூகங்களை வகுக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தகவல். ஆளுநருக்கு எதிரான தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகளில் தீர்ப்பு ஒத்திவைப்பு. இருதரப்பும் ஒரு வாரத்திற்குள் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஆளுநரின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு இடம் கிடையாது. அமைச்சரவை ஆலோசனையின்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வாதம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் புறக்கணிக்கப்பட்டதால் பழனிசாமிக்கான பாராட்டு விழாவில் பங்கேற்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் குற்றச்சாட்டால் அதிமுகவுக்குள் சலசலப்பு. உணர்வுகளை வெளிப்படுத்தவே அத்திக்கடவு திட்ட நிகழ்ச்சியை புறக்கணித்ததாக செங்கோட்டையன் பேட்டி. 3 நாட்களுக்கு முன்புதான் பாராட்டு விழா அழைப்புதல் வழங்கப்பட்டதாகவும் விளக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்த விவகாரம். மூத்த நிர்வாகிகளுடன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. இபிஎஸ் பாராட்டு விழாவில் அரசியல் கலப்பு கூடாது என்பதால் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லை. செங்கோட்டையனின் குற்றச்சாட்டு குறித்து ஜெயக்குமார் விளக்கம். செங்கோட்டையன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக டிடிவி தினகரன் கருத்து. 2026 தேர்தலுக்கு பின் இபிஎஸ் அதிமுகவிற்கு மூடு விழா நடத்திவிடுவார் எனவும் விமர்சனம். அதிமுக பழனிசாமி கட்டுப்பாட்டில்தான் உள்ளதா என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி. கட்சியை தமது கட்டுப்பாட்டில் கொண்டுவர பழனிசாமி படாத பாடுபடுவதாகவும் விமர்சனம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகளும் திமுகவுக்கே கிடைத்தது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒப்புதல். தமிழகத்தில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறை செல்லும் முதல் அமைச்சர் காந்திதான். கூட்டுறவு சங்கங்கள் என்ற பெயரில் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதாகவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். சென்னை விமான நிலையத்தின் 2வது ஓடுபாதை அருகே உள்ள வீடுகள் செல்போன் கோபுரங்களை இடிக்க முடிவு. 2வது ஓடுதளத்தில் பெரிய ரக விமானங்கள் தரையிறங்கும் வகையில் நடவடிக்கை. கடலூரில் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசிய விவகாரம். வடலூர் காவல் நிலையத்தில் ஆஜராக சீமானுக்கு சம்மன்.
திண்டுக்கல் அருகே ஓடும் ரயிலில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்து ரயில்வே போலீஸ் விசாரணை. திருப்பூரில் அரசு பள்ளி மாணவிகளிடம் ஆசிரியர் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக புகார். மாநகராட்சி பள்ளிகள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் நேரில் விசாரணை. சென்னை ஐயப்பன் தாங்கலில் மகளிர் இருக்கையில் அமர்ந்து அடாவடி செய்த இளைஞர்கள். ஓசி டிக்கெட் என கூறி பெண்களை எழுப்பிவிட்டு வாக்குவாதம். நீங்க மட்டும் கஷ்டப்பட்டு வரல. ஓசி டிக்கெட்டா? ஓசி டிக்கெட் உட்கார்ந்துட்டு வரீங்க. என்ன பேச்சு அது? வீடியோ எடுப்பாங்க. வீடியோ தைப்பூச திருவிழாவையொட்டி பழனியில் லட்சக்கணக்கில் குவியும் பக்தர்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆய்வு. திருவண்ணாமலை தீபமலையில் இரண்டாவது மண் சரிவின் போது உருண்டு விழுந்த பாறைகள். வெடிமருந்து நிரப்பி ராட்சத பாறைகளை உடைக்கும் பணி தீவிரம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 14 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம். படகோட்டிக்கு 2 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது இலங்கை நீதிமன்றம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் எம்எல்ஏவாக பதவியேற்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சந்திரகுமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். தென்காசியில் செல்போன் கோபுரம் மீது ஏறி இளைஞர் போராட்டம். போக்குவரத்து பணிமனையில் பணி வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக புகார். சென்னையில் தலைமை ஆசிரியர் இடமாற்றத்தை கண்டித்து அரசு பள்ளி மாணவர்கள் ரகளை. பள்ளியை சூறையாடியதால் பரபரப்பு. நெல்லையில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய விவகாரம். மருந்து விற்பனை பிரதிநிதியை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என அறிவிக்க உத்தரவிடக் கோரிய மனு. தமிழக தொல்லியல் துறை பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. கும்பமேளாவில் நடைபெறும் பல்வேறு சிறப்பு வழிபாட்டிலும் பங்கேற்கும் நிலையில் பலத்த பாதுகாப்பு. ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. தொழில்நுட்பத்துறையின் தலைமை அதிகாரிகளை தலைநகர் பாரிஸில் சந்திக்கிறார்.
நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும். மாநிலங்களவையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். கேரளா மாநிலம் ஆலப்புழாவில் மதுக்கூடத்தை சூறையாடிய கும்பல். 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை. ஐதராபாத்தின் திவான் தேவ்டி பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து. 13 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இந்திய விமானப்படையின் ஏர் ஷோ கோலாகலம். போர் விமானங்களின் வான் சாகசங்களை பார்த்து வியந்த பொதுமக்கள். Aircraft is climbing to just a mere 500 feet. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 63,840க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,980 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு கூடுதலாக 25% வரி. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தகவல். ஜோ பைடன் ஆட்சியில் அமெரிக்க ராணுவ தலைமையகத்திற்கு நிதி ஒதுக்குவதில் முறைகேடு அரங்கேறியதாக புகார். முறைகேட்டை கண்டறிவதற்காக விசாரணை சிறப்பு அதிகாரியாக எலான் மஸ்கை நியமிக்க ட்ரம்ப் முடிவு. தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம். படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டது படக்குழு.